லவ்வி கைஸ், நேத்து சண்டைனால சரியான ஒரு நாட்டுக்கோழி காட்டு சமையல். திடீர்னு மத்தியானம் போல ஒரு பிளானை போட்டு நாட்டுக்கோழி சமையல் போட்டுறோம்னு சொல்லி நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அங்க வந்து கோழியை பிடிக்க சொன்னா கோழியை பத்தி இன்னொரு விலைக்குல விட்டுட்டானுங்க. அப்புறம் அந்த கோழியை ரவுண்ட் அப்லாம் பண்ணி ஒரு வழியா சேவல் வேற சரியான சேவலாட்டு இருந்துச்சு. இவனை பத்தி என்ன சொல்றீங்க கைஸ்? சிவானாலே பொம்பளை சோகுதான். அலங்கார பந்தலிலே வீட்டுக்கு வந்து பொடி உள்ளி மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். நம்ம என்ன மசாலா போட்டோம்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல்ல லாங் வீடியோ போட்டிருக்கோம். அப்படியே நம்ம சேனலோட ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தன் கோழி சின்ன சின்ன துண்டாட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் இன்னொருத்தன் வீட்டுல வந்து சட்டி பானை தண்ணி எல்லாம் பறக்கிட்டு எடுத்துட்டு நேரா துவாப்பு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தா, இன்னொருத்தன் வாங்கிட்டு வந்தா உள்ளிலாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட்டானுவன். அப்புறம் அந்த நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கழுவி ஃபர்ஸ்ட் தேங்காய் எடுத்து சட்டியில ஊத்தி அது கூடவே பட்டை கிராம்பு போட்டு நல்லா வசக்கி அப்புறம் வெட்டி வச்சிருந்த பொடி உள்ளி தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வசக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கூடவே வீட்டுல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தா மசாலா எடுத்து உள்ள போட்டு இறைச்சியும் போட்டு கிண்டிட்டு இருந்தோம். சட்டி வேற சின்னதாட்ட ஆகி போச்சு. அப்புறம் இன்னொரு சட்டியில மாத்தி வச்சுட்டோம். நாட்டுக்கோழி ரசமும் வச்சிருந்தோம். கடைசி தேங்காய் பால் புளிஞ்சு ஊத்தி ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சு